ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடர்கின்றோம். வாருங்கள், இந்த நிகழ்ச்சியை நமக்காக விளக்கங்களோடு தெளிவுபடுத்த இருக்கின்றவர் தந்தை ரேமன் ஜோசப் அவர்களை வரவேற்போம். வணக்கம் தந்தையே. வணக்கம். யோயாக்கிம் செய்தது போல செதேக்கியாவும் ஆண்டவரின் பார்வையில் தீயன செய்தான். யோயாக்கிம் செய்தது போல செதேக்கியாவும் ஆண்டவரின் பார்வையில் தீயன செய்தான் என்ற குறிப்பை சொல்லுவதன் வழியாக இரத்தின சுருக்கமாக ஒரு வரியில் அவனுடைய ஆட்சிக்கான ஒரு எடை போடுதல். வழக்கமாக தென்னாட்டு அரசர்களை தீயன செய்தான் என்ற குறிப்புகள் வராது. யோயாக்கிமை பற்றி தீயன செய்தான் என்று வந்தது. அதே மாதிரி யோயாக்கினும் தீயன செய்தான். இப்பொழுது செதேக்கியாவும் தீயன செய்தான். இதில் ஒருவன் மட்டும் தப்பித்தான், அதான் ஜோஷியா. அதுக்கு பிறகு வருகிற எல்லாருமே தீயன செய்தார்கள். அப்படின்னா இவங்க ஆண்டவருடைய இல்லத்தை பற்றியும் கவலை கொள்ளவில்லை, மக்களை பற்றியும் கவலை கொள்ளவில்லை. இந்த பாபிலோனியர்கள் ஆண்டவருடைய இல்லத்தை கொள்ளையிட்டு செல்வதற்கு அனுமதித்தார்கள், இவர்களுடைய அரண்மனையையும் கொள்ளையடிப்பதற்கு அனுமதித்தார்கள். இது உண்மையிலேயே ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு சிந்தனை தான். ஆனால் அதற்கு மீறி அவர்களால் எதுவும் செய்ய இயலாத ஒரு சூழல். அப்படித்தான் நாம் இந்த செதேக்கியாவினுடைய அந்த ஆட்சி காலத்தை நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து ஆண்டவர் எருசலேமையும் யூதாவையும் தம் திரும்ப நின்று தள்ளிவிடும் அளவுக்கு அவற்றின் மீது சினம் கொண்டார். தம் திருமுன் நின்று இந்த யூதாவை தள்ளிவிடும் அளவுக்கு, எருசலேமையும் யூதாவையும், ஆண்டவருடைய திருமுன் இருக்கக்கூடிய ஒரு நகரம்தான் எருசலேம், அந்த நகரத்தையே தள்ளிவிடுகின்ற அளவுக்கு அவருக்கு கோபம் ஏற்படுகின்றது. அந்த திருநகரையே அவர் வெறுக்கின்ற அளவுக்கு அவருடைய மனநிலை இருக்கிறது. அப்படின்னா அவர் அந்த திருமுன் நின்று தள்ளிவிடும் அளவுக்கு அவற்றின் மீது சினம் கொண்டார். ஆண்டவருடைய சினம் என்பது அறச்சினம், இறைவனுடைய சினம் அறச்சினம். அப்போ அந்த அறச்சினம் என்ன செய்யும்? யார் இறைவனுடைய வழியில் செல்லாதவர்களாக இருக்கிறார்களோ, இறைவனுடைய வழியில் குறுக்கீடாக இருக்கிறார்களோ, அவர்களெல்லாம் அழிக்கப்படுகின்ற ஒரு நிலை. இதைத்தான் அவருடைய அறச்சினம் சுட்டி காட்டுகிறது. எனவே எருசலேமையும் யூதாவையும் தன் திருமுன் நின்று தள்ளிவிடும் அளவுக்கு அவர்கள் ஒதுக்கப்பட்டவர்களாக, ஓரங்கட்டப்பட்டவர்களாக, யாவையினுடைய பார்வையில் இல்லாதவர்களாக மாற்றப்படுகிறார்கள் என்பது பொருள். தொடர்ந்து அவற்றின் மீது சினம் கொண்டார். மேலும் செதேக்கியா பாபிலோனிய மன்னனுக்கு எதிராக கிளர்ச்சி செய்தான். பாபிலோனிய மன்னனுக்கு எதிராக கிளர்ச்சி செய்தான் என்றாலே யாருக்கு சார்பாக போகிறான்? எகிப்துக்கு சார்பாக. இப்போ ஏறக்குறைய அந்த யூதா அரசர்கள் கடைசி காலகட்டத்தில் எந்த பக்கம் விழுவது என்று தெரியாமல் மதில் மேல் பூனையாகவே இருந்திருக்கிறார்கள். நம்ம யோயாக்கினையும் பற்றி பார்த்தோம், யோயாக்கிமையும் பற்றி பார்த்தோம். யோயாக்கிமும் அதே மாதிரி மதில் மேல் பூனை போல எகிப்திற்கு சாதகமாக சில முடிவுகளை எடுத்தான். அதனால தான் நேபுகாத்நேச்சார் குறுக்கீடு செய்து எகிப்தையே அடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. இப்போ செதேக்கியாவும் அதற்கு விதிவிலக்கல்ல. செதேக்கியாவும் என்ன பண்ணுறான்? எகிப்தின் மீது தன்னுடைய பார்வையை பதிக்கிறான். எகிப்து தனக்கு உதவி செய்யுமா என்ற ஒரு கேள்வியோடு, நிச்சயமாக உதவி செய்யக்கூடிய சூழல் இருக்கிறது என்கிற விடையோடு இந்த பகுதி நிறைவுக்கு வருகிறது. அதாவது செதேக்கியா பாபிலோனிய மன்னனுக்கு எதிராக கிளர்ச்சி செய்தான். அதாவது பாபிலோனிய மன்னனை எதிர்க்க துணிந்தான். யாரை கையில் வைத்துக்கொண்டு? எகிப்தை கையில் வைத்துக்கொண்டு. ஆக இத்தோடு இந்த
மூன்றாவது பகுதியினுடைய இரண்டாவது குறும்பகுதி நிறைவு பெறுகிறது. ஆக 20 வசனங்கள் தான். 20 வசனங்களில் இந்த 3 அரசர்களை பட்டியலிடுகிறார். யோயாக்கிம், யோயாக்கின், செதேக்கியா. இந்த 3 அரசர்களும் செதேக்கியா 11 ஆண்டுகள் ஆட்சி செய்தான், அல்லது 12 ஆண்டுகள் ஆட்சி செய்தான். இதே மாதிரி யோயாக்கிமும் ஏறக்குறைய 11 ஆண்டுகள் ஆட்சி செய்திருக்கிறான். ஒரே ஒரு அரசன் மட்டும்தான் குறுகிய காலம் 3 மாதங்கள். அந்த 3 மாதங்கள் ஏற்கனவே பார்த்தோம், யோயாக்கின் இவர் மட்டும்தான் 3 மாதங்கள் ஆட்சி செய்கிறார். மற்ற எல்லாருமே 12, 11 ஆண்டுகள் ஆட்சி செய்திருக்கிறார்கள். இந்த 3 அரசர்களை பற்றிய விரிவான ஒரு பகுதி தான் இந்த 24ஆம் அதிகாரம். செதேக்கியா எப்படி ஆட்சி செய்தார், யோயாக்கின் எப்படி ஆட்சி செய்தார், யோயாக்கிம் எப்படி ஆட்சி செய்தார் என்கிற அந்த குறிப்பு. 24ஆம் அதிகாரத்தில் 3 அரசர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமாம். அவங்களுடைய பின்னணியில் பார்க்குற பொழுது இந்திய காலகட்டத்தில் இந்த அதிகாரத்தை எப்படி நாம் சிந்திக்கலாம் தந்தையே? நீங்கள் சொன்னது போல 3 அரசர்கள், யோயாக்கிம், யோயாக்கின், செதேக்கியா. செதேக்கியா அந்த 3 பேரும் ஏறக்குறைய 3 அவலட்சணங்கள் என்று தான் சொல்ல வேண்டும். யோயாக்கிம் ஒட்டுமொத்தமாக அவன் மிக மோசமான அல்லது ஒரு இழிவான அரசன் என்று தான் சொல்ல வேண்டும். தீயவன் என்று சுட்டிக்காட்டுகிறார்கள். 2வது யோயாக்கின், அவனுடைய மகன் யோயாக்கின். இவனும் தன்னுடைய தந்தை வழியிலே நடந்தவன், தீமையை கருத்தரித்தவன் என்கிற நிலையில்தான் இவனை பார்க்க வேண்டும். 3வது செதேக்கியா. செதேக்கியா இறைவாக்கினர் எரேமியாவினுடைய கூற்று பிரகாரம் அவன் ஒரு கோழை. 2வது அவன் ஆழம் தெரியாமல் காலை விட்டவன். ஏன்னால் நேபுகாத்நேசாரை பற்றி அறிந்தவர்கள் அவனுக்கு எதிராக குரல் கொடுக்க மாட்டார்கள். இவன் அவனை எதிர்த்து எகிப்தை நாடியவன். அதனால தான் இவன் மிக கேவலமாக நடத்தப்பட்டான் நேபுகாத்நேசாரில். அதை பற்றி அடுத்த அதிகாரம் விரிவாக சொல்லும். இருந்தாலும் இவனுடைய ஆட்சியை பற்றி இந்த 24ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுவதனால இந்த 3 அரசர்களுமே யூத இனத்தினுடைய ஒரு அடையாளமாக இருக்கவில்லை. அரசர்கள் என்றால் அது சரியான ஒரு நேர்மையை அல்லது நீதியை நிலைநாட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும். தாவீதுனுடைய வழிமரபினர்கள் அப்படித்தான் இருக்க வேண்டிய சூழல். ஆனால் அதற்கு மாற்று நிலையிலே பார்க்கிறோம். அநீதிக்கும் அல்லது நேர்மையற்ற தன்மைக்கும் துணை போனவர்களாகத்தான் பார்க்கிறோம். இது எப்படி நாம் சிந்திக்க வேண்டிய சூழ்நிலை என்றால், எப்பொழுது ஒரு ஆட்சியினுடைய கடைசி கட்டம் வருகிறதோ அந்த கடைசி கட்டத்திலே ஆளுகின்ற அந்த அரசர்கள் ஒரு நிலையான நிலைத்த தன்மை உடையவர்களாக இருக்க வாய்ப்பே இல்லை. என்றால் எதிரிக்கு அவர்கள் ஈடு கொடுக்கக்கூடிய நிலையில் இல்லை. அதனால் என்ன பண்ணக்கூடிய சூழல், அவர்கள் நேர்மையை விலை பேசுகின்ற சூழல், அதே போல் நீதியை விற்க வேண்டிய சூழல், உண்மைக்கு புறம்பாக வாழ வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுகின்றது. அந்த நிலையில் தான் நம்ம இந்த 3 அரசர்களையும் பார்க்கிறோம். அப்படி பார்க்கிற போது எப்பொழுது நீதி தவறுகிறதோ, நேர்மை முழுவதுமாக குழி கொண்டு புதிக்கப்படுகிறதோ, அப்பொழுது நீங்கள் ஒரு ஆட்சியினுடைய நிலைத்த தன்மையை பார்க்கவே முடியாது. ஒரு அரசனுக்கென்று ஒரு நியதி இருக்கிறது. அவன் இப்படித்தான் வாழணும், இப்படித்தான் ஆட்சி புரியணும் அப்படிங்கிற ஒரு நியதி இருக்கிறது. அந்த நியதி மாறுகின்ற போது அங்கே அழிவுதான் அதுக்குரிய விளைவாக வரும். இதை இன்றைக்கு நாம் அப்படி தான் பொருத்தி பார்க்கணும். எந்த ஒரு அரசாக இருந்தாலும், எந்த ஒரு நாடாக இருந்தாலும், அது சமூக அரசியலாக இருந்தாலும் சரி அல்லது சமய அரசியலாக இருந்தாலும் சரி, நீதியும் நேர்மையும் உண்மையும் குழி தோண்டி புதிக்கப்படுகின்ற போது அது அழிவதற்கான அல்லது அழிவு பாதையிலே போய்கொண்டிருக்கிற அந்த நிலையில் தான் நாம் பார்க்க முடியும். அது நம்முடைய சமூக அரசியல் தளமாக இருந்தாலும் சரி அல்லது நம்முடைய சமய அரசியல் தளம். சமய அரசியலில் சமயவாதிகள் அல்லது சமயத்தை பேணுகிறவர்கள்
நெறி தவறுகின்ற போது, அங்கே தீமைகளும் தீவினைகளும் மலிந்து கிடக்கிற போது நிச்சயமாக அது ஒரு நல்ல எதிர்காலத்தை கொடுக்கவே முடியாது. கண்டிப்பாக ஒரு புதுப்பித்தல் நடக்க வேண்டும். அந்த புதுப்பித்தல் எப்போ வரும்? ஒன்று, அந்த புதுப்பித்தல் மனமாற்றத்தின் அடிப்படையில் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அப்போ மனமாற்றம் நிகழ்கின்ற போது அது ஏறக்குறைய அழிவிலிருந்து தப்பித்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எங்கே மனமாற்றம் இல்லையோ அது குழியில் விழுந்த கதை தான். மீண்டு எழுவது அவள் எளிதல்ல. ஒன்று புதிய நிலையிலே அல்லது புதிய அரசுகள் அல்லது புதிய நிர்வாகங்கள் தோன்ற வேண்டிய சூழல். இஸ்ராயல் தென்னாடு அப்படி தான் நிகழ்ந்தது, முழுவதுமாக அழிக்கப்பட்டது. அது புதுப்பித்தல் நிகழ்வு நடக்கிறது என்கின்ற போது அதற்கும் அந்த நிகழ்வு நடக்கிறதுக்கும் இந்த வீழ்ச்சிக்கும் இடையே ஒரு நீண்ட காலம் ஏற்படும் அந்த புதுப்பித்தல். ஆனால் மனமாற்றத்தில் ஏற்பட புதுப்பித்தல் மிக விரைவிலே நடந்துவிடும். ஆனால் தென்னாட்டிலே அப்படிப்பட்ட நிகழ்வு நிகழவில்லை. மனமாற்றத்தின் அடிப்படையில் புதுப்பித்தல் நிகழவில்லை. அது அழிவை நோக்கி சென்ற பிறகுதான் புதுப்பித்தல் நிகழ்ந்தது. இன்றைய காலத்திலும் அப்படித்தான் நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். எப்பொழுது சமூகத்திலோ அல்லது சமயத்திலோ இழப்புகளும் அல்லது தோல்விகளும் சந்திக்கின்ற போது உடனே மனமாற்றம் நிகழ்ந்தால் அது குறைவான பாதிப்புகளோடு தப்பிக்க முடியும். இல்லாவிட்டால் பெரும் பாதிப்பு நிகழும். அதை சமயத் தலைவர்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும், அரசியல் தலைவர்களும் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படி உணராவிட்டால் மனமாற்றத்தின் வழியாக நாம் புதுப்பித்துக் கொள்வோம் என்கிற நிலைப்பாடு இல்லாவிட்டால் மிகப்பெரிய அழிவை சந்தித்து விட்டுத்தான் மீண்டும் ஒரு புதுப்பொழிவு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நம்ம அதற்கு நம்முடைய நாட்டினுடைய அடிமைத்தனத்தை கூட நினைத்து பார்க்கலாம். ஆங்கிலேயர்கள் அடிமைப்படுத்திய போது அந்த சமயத்தில் ஆண்ட அரசர்கள் இந்த தவறான சூழலில் சிக்கி சுழந்த ஒரு நிலையைத்தான் நாம் பார்க்கிறோம். எட்டப்பெண்கள் எல்லாம் இருந்தார்கள், ஒருவரை காட்டி கொடுத்தார்கள், ஒருவருக்கு குழி பறித்தார்கள். அதுதான் ஆங்கிலேயருடைய வலையில் விழுவதற்கு ஒரு வாய்ப்பாக அமைந்தது. அதிலிருந்து நாம் தப்புவதற்கு எவ்வளவு காலமாக வேண்டியிருந்தது? நீண்ட காலம் இருக்கிற 1800கள் தான் ஆங்கிலேயர்கள் அடியெடுத்து வைத்தார்கள் அரசியல் ரீதியாக. அப்போ அரசியல் ரீதியாக அடியெடுத்து வைத்து 140 ஆண்டுகளுக்கு பிறகு தான் அந்த விடுதலையை சுவைக்க முடிகிறது. அதற்கு அடிப்படை காரணம் வீழ்ந்து எழ வேண்டி இருக்கிறது. ஆனால் அப்போவே சுதாரித்து கொண்டு இருந்தால், அந்த காலகட்டத்திலே எல்லாரும் இணைந்து செயல்பட்டு இருந்தால், ஒற்றுமையோடு போராடி இருந்தால் அந்த ஆங்கிலேயருடைய ஆதிக்கங்கள் வருவதை தடுத்திருக்கலாம். அதான் மனமாற்றம். இது நம்முடைய சமய சூழலிலும் பொருந்தும். சமயத்திலும் நமக்கு நம்ம எத்தனையோ பேரை இழந்து கொண்டு இருக்கிறோம். பல்வேறு சபைகள் நமக்குள்ளே நுழைந்து கொண்டு இருக்கிறது. அதுக்கு அடிப்படை காரணம் என்ன? ஒரு வீழ்ச்சியை நோக்கி நாம் சென்று கொண்டு இருக்கிறோமோ என்று நாம் கேள்வி எழுப்ப வேண்டிய சூழலில் கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு எத்தனை சபைகள் புற்றீசல் போல வந்து கொண்டு இருக்கிறது. காரணம் என்ன? நம்முடைய நிலையில் ஒரு தேக்க நிலை, சமய நிலையில் ஒரு தேக்க நிலை ஏற்படுகிறது. அது பணியாளர்கள் வழியாக வரலாம், அல்லது துறவிகள் வழியாக வரலாம், அல்லது இறைமக்கள் வழியாக கூட வரலாம். அந்த நேரத்தில் சரியான மனமாற்றங்கள் இருந்தால் அதை நாம் சரி செய்து கொள்ள முடியும். இல்லாவிட்டால் அது வீழ்ச்சியில் சென்று தான் மீண்டெழ முடியும். இப்போ அதற்கு அடிப்படை காரணம் சமயவாதிகளாக இருந்தாலும் சரி, அல்லது சமயத்தில் இருக்கிற இறைமக்களாக இருந்தாலும் சரி, ஒரு புத்துணர்வு பெற வேண்டும். ஏற்கனவே இருக்கிற அந்த தவறான சிந்தனைகள், தவறான வழிகளில் நாம் செல்வதை சரி செய்து கொண்டு நம்முடைய புது வாழ்வை நோக்கி அல்லது புத்தொலகை நோக்கி நாம் பயணம் செய்ய வேண்டும். அதுதான் நம்ம ரினியூவல் அப்படிங்கிறோம். ஒரு மனமாற்றம் நமக்கு ஏற்படுத்துகின்ற ஒரு புது வாழ்வைத்தான் நாம் ரினியூவல் என்று சொல்லுகிறோம். ஆனால் அந்த புது வாழ்வை நாம் விட்டுவிட்டோம் என்றால், மனமாற்றத்தின் அடிப்படையில் வருகின்ற ஒரு புதுப்பித்தலை நாம் விட்டுவிட்டோம் என்றால், வீழ்ச்சிக்கு பிறகுதான் எழுச்சி வரும். அப்படிப்பட்ட வீழ்ச்சிக்கு நாம் சென்று கொண்டு இருக்கிறோமா என்கிற கேள்வி இன்றைக்கு எழுகிறது. என்றால்
அந்த அளவுக்கு இன்றைக்கு பல்வேறு சபைகள் புற்றிசல் போல தோன்று கொண்டு இருக்கின்றன. அதுக்கு அடிப்படை காரணம் என்ன? நாம் எந்தெந்த சபைகள் நிலைத்த சபைகள் என்று சொல்கிறோமோ அந்த சபைகளிலே இருக்கிற தேக்க நிலை, பணியாளர்களிடத்தில் இருக்கிற தேக்க நிலை, இறைமக்களிடத்தில் இருக்கிற ஒரு வாழையடி வாளியாக நாங்கள் இந்த நம்பிக்கையில் இருக்கிறோம், அதனால் நாங்கள் எல்லாம் நீதிமான்கள் நேர்மையாளர்கள் என்று நமக்கு நாமே தம்பட்டம் அடித்துக் கொள்கின்ற அந்த நிலை. நம்ம பாரம்பரியம் கிறிஸ்தவர்கள், நாங்கள் சொல்வதுதான் சரி, நாங்கள் செய்வதுதான் சரி, எங்கள் திருச்சபை தான் சரியான திருச்சபை என்று நமக்கு நாமே தம்பட்டம் அடித்துக் கொள்கின்ற அந்த நிலை. அது கடைசியில் எதில் கொண்டு போய் விட்டு செல்லும்? ஒரு அழிவில் தான் கொண்டு போய் அடிக்கடி மீண்டும் மீண்டும் நம்மை நாமே புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட சூழ்நிலையைத்தான் இந்த அதிகாரம் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது. 24ஆம் அதிகாரம் இப்படிப்பட்ட புதுப்பித்தல் இல்லாத நிலையில்தான் அழிவை நோக்கி தென்னாடு சென்று கொண்டிருந்தது. அந்த அழிவுக்கு செல்லாமல் தடுப்பதற்கான ஒரு சூழலை இறைவாக்கினர்கள் சொன்னார்கள். ஆனால் இறைவாக்கினர்களுடைய வார்த்தைகளுக்கு இந்த அரசர்கள் செவிமடுக்கவில்லை. நீங்கள் எரேமியா புத்தகத்தை வாசித்தீர்கள் என்றால் ரொம்ப விளக்கமாக இருக்கும். அதில் இந்த 3 அரசர்களை பற்றி அவர் கடுமையாக சாடுவார். என்றால் இவர்கள் யாருமே இறைவார்த்தையை கேட்டது இல்லை. குறிப்பாக யோயாக்கிம் என்கிறவன் எல்லாம் இறைவார்த்தையை கிழித்தறிந்தவன். அந்த அளவுக்கு அவன் கொடூரன் என்று சொல்லுவார்கள். இவன் எப்படி ஒரு அறநெறி தவறி வாழ்ந்தான் என்பதை பிற்காலத்து யூத இலக்கியங்கள் எல்லாம் சொல்லியிருக்கின்றன. இவனுடைய அறவாழ்வும் இவனுடைய ஒழுக்க நெறியும் தவறான ஒழுக்க நெறியாக இருந்ததாக யூத இலக்கியங்கள் சொல்லுகின்றன. இறைவாக்கினர் எரேமியாவும் கடுமையாக இவனை சாடுவார், யோயாக்கிமை. எந்த அளவுக்கு என்றால் அரசிலே படைவீரர்களாக இருக்கிறவர்களை கொன்று அவர்களுடைய மனைவிமார்களை எல்லாம் தவறான வழிக்கு பயன்படுத்தியவன் என்கிற குற்றப்பழிவன் மீது உண்டு, யோயாக்கிமின் மீது உண்டு. எனவே இவனுடைய ஒழுக்க நெறியை பற்றி மிக கேவலமான சூழலை யூத இலக்கியங்களே பேசுகின்றன. ஆனால் அப்படிப்பட்ட அரசர்களெல்லாம் தலைமை பொறுப்பில் இருக்கின்ற போது, நெறி தவழ்கின்ற போது, நீதி பிறழ்கின்ற போது அங்கே அழிவு பாதை தான் இறுதி பாதை. அதைத்தான் நாம் இந்த 24ஆம் அதிகாரத்தின் வழியாக படிப்பினையாக பெறுகிறோம். நன்றி தந்தையே. அதிகாரம் 24. அவனது ஆட்சி காலத்தில் பாபிலோன் மன்னன் நெபுகத்நேசர் யூதாவின் மேல் படையெடுத்து வந்தான். எனவே யோயாக்கிம் 3 ஆண்டுகள் அவனுக்கு அடிபணிந்திருந்தான். பின்பு மனத்தை மாற்றிக்கொண்டு அவனுக்கு எதிராக கிளர்ச்சி செய்தான். ஆண்டவர் கல்தேயா, சிரியா, மோவாபு, அம்மோன் ஆகிய மக்களினங்களை சார்ந்த கொள்ளை கூட்டத்தாரை அவன் மீது ஏவிவிட்டார். அவர் தம் அடியாரான இறைவாக்கினர் மூலம் உரைத்திருந்த வாக்கின்படி யூதாவுக்கு எதிராக அதனை அழிப்பதற்காகவே அவர்களை அங்கே அனுப்பினார். உண்மையாகவே ஆண்டவரின் கட்டளைப்படி மனாசேயின் பாவங்களை முன்னிட்டும் அவன் செய்த எல்லா காரியங்களை முன்னிட்டும் அவர் அவர்களை தம் திருமுன் நின்று தள்ளிவிடுமாறு இவையெல்லாம் யூதாவுக்கு நிகழ்ந்தன. மேலும் அவன் குற்றமற்றவர்களின் குருதியை சிந்தியதாலும் எருசலேமை மாசற்றவர்களின் குருதியால் நிரப்பியதாலும் ஆண்டவர் அவனை மன்னிக்க மறுத்துவிட்டார். யோயாக்கிமின் பிற செயல்களும் அவன் செய்தவை யாவும் யூதா அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன அல்லவா? யோயாக்கிம் தன் மூதாதையரோடு துயில் கொண்டான். அவனுக்கு பின் அவன் மகன் யோயாக்கின் அரசனானான். எகிப்திய மன்னன் மீண்டும் தன் நாட்டை விட்டு போருக்கென வெளிவரவில்லை. ஏனெனில் எகிப்திய நதி முதல் யூப்ரத்தீசு ஆறு வரை எகிப்திய மன்னன் கைவசம் இருந்த அனைத்தையும் பாபிலோனிய மன்னன் கைப்பற்றிக் கொண்டான். யோயாக்கின் அரசனான போது அவனுக்கு வயது 18. எருசலேமில் 3 மாதமே அவன் அரசாண்டான். எருசலேமை சார்ந்த
எல்நாத்தானின் மகள் நெகுஸ்தா என்பவளே அவனுடைய தாய். யோயாக்கின் தன் தந்தை செய்த அனைத்தின்படியே ஆண்டவரின் பார்வையில் தீயதெனப்பட்டதை செய்தான். அக்காலத்தில் பாபிலோனிய மன்னன் நெபுகத்நேசரின் படை வீரர் எருசலேமின் மீது படையெடுத்து வந்து நகரை முற்றுகையிட்டனர். அப்பொழுது பாபிலோனிய மன்னன் நெபுகத்நேசரும் வந்து நகரை முற்றுகையிட்டிருந்த வீரர்களோடு சேர்ந்து கொண்டான். எனவே யூதாவின் அரசன் யோயாக்கினும் அவன் தாயும் அவன் அலுவலர்களும் தலைவர்களும் அதிகாரிகளும் பாபிலோன் மன்னனிடம் சரணடைந்தனர். அவனை பாபிலோன் மன்னன் தான் ஆட்சியேற்ற 8ஆம் ஆண்டில் சிறைப்படுத்தினான். பின்பு அவன் ஆண்டவரின் இல்லத்திலும் அரண்மனையிலும் இருந்த செல்வங்களை எல்லாம் எடுத்துச் சென்றான். ஆண்டவர் உரைத்த வாக்கின்படி ஆண்டவரின் இல்லத்தில் இஸ்ரேலின் அரசர் சாலமோன் செய்து வைத்திருந்த எல்லா பொன் கலன்களையும் துண்டு துண்டாக்கினான். மேலும் அவன் எருசலேம் முழுவதையும் தலைவர்கள் அனைவரையும் ஆற்றல் வாய்ந்த 10,000 படை வீரர்களையும் சிற்ப கலைஞர்களையும் கொல்லர்களையும் நாடு கடத்தினான். நாட்டில் ஏழை மக்களை தவிர எவரையும் விட்டு வைக்கவில்லை. மேலும் அவன் யோயாக்கினையும் அரசனின் தாயையும் மனைவியரையும் அவனுடைய அதிகாரிகளையும் நாட்டின் தலைவர்களையும் எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு நாடு கடத்தினான். மேலும் வலிமை வாய்ந்த 7,000 பேர்களை கொண்ட முழு படையையும் போர்த்திறனும் உடல் ஆற்றலும் கொண்ட 1000 தச்சர்களையும் கொத்தர்களையும் அவன் சிறைப்படுத்தி பாபிலோனுக்கு கொண்டு சென்றான். யோயாக்கினுக்கு பதிலாக அவனுடைய சிறிய தந்தை மத்தனியாவை அரசனாக்கி அவனது பெயரை செதேக்கியா என்று மாற்றினான். செதேக்கியா அரசனான போது அவனுக்கு வயது 21. அவன் எருசலேமில் 11 ஆண்டுகள் ஆட்சி செய்தான். லிப்னாவை சார்ந்த எரேமியாவின் மகள் அமோற்றால் என்பவளே அவன் தாய். யோயாக்கிம் செய்தது போல செதேக்கியாவும் ஆண்டவரின் பார்வையில் தீயதெனப்பட்ட அனைத்தையும் செய்தான். ஆண்டவர் எருசலேமையும் யூதாவையும் தம்முன்னின்று தள்ளிவிடும் அளவுக்கு அவற்றின் மீது சினம் கொண்டார். மேலும் செதேக்கியா பாபிலோனிய மன்னனுக்கு எதிராக கிளர்ச்சி செய்தான். இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியிலே தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. 3வது பகுதி எருசலேமினுடைய அழிவு, 8 முதல் 10 வசனங்கள். 4வது மக்கள் நாடு கடத்தப்படுதல், அது 11 முதல் 21. இந்த 4 குறும்பகுதிகளை இந்த முதல் பகுதி பெரும்பகுதி கொண்டிருக்கிறது. எருசலேமுடைய வீழ்ச்சி என்கிற பகுதி. 22 முதல் 24 வசனங்கள் கெதலியா ஆளுநராதல். 25 முதல் 26 அதே கெதலியா ஆளுநராக இருக்கிறவர் கொலை செய்யப்படுதல். 3வது குறும்பிரிவு 27 முதல் 30 பாபிலோனில் யோயாக்கினுடைய நிலை. யோயாக்கின் என்பது ஏற்கனவே நாடு கடத்தப்பட்ட அந்த மன்னன். அவன் பாபிலோனில் இருக்கிறான். அவனுடைய நிலை என்ன என்பதை பற்றிய குறிப்பு. 1020 திருப்பொழிவு செய்யப்பட்டு விட்டாலும் எல்லாரையும் உள்ளடக்கிய 12 கோத்திரங்களையும் உள்ளடக்கிய அந்த அரசு 2ஆக பிரிகிறது. 922 வடநாடு தென்னாடு என்று.